அதை உட்காந்து கேட்குறது, அதை க்யூர் பண்ணுறது, நடிக்கும்போதே அவ்வளோ மனசுக்கு ஒரு நிறைவை கொடுக்குதுன்னா, இத்தனை பேரோட 10,500 மேற்பட்டவங்களோட குறைகளை தீர்த்து வச்சவங்களுக்கு எவ்வளோ மனநிறைவையும் ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஐ தாட் இந்த செகண்ட் டைம் பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வராதுன்னு, பட் இட் டஸ் ஹேப்பன். ஐம் ஷூர் ஆல் ஆஃப் யூ ஆல் அக்ரீ வித் மீ ஹியர். உதடு பிளவு ஒரு குழந்தைக்கு ஜனனிக்கு நீங்கள் பார்த்தீங்க. உதடு அன்னப்பிளவுனுவோம், கிளஃப்ட் லிப் அண்ட் கிளஃப்ட் பேலட். அந்த டிசீசஸ்க்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக பண்ணுறோம். இது வரைக்கும் 10,000 பேருக்கு மேலே, எக்ஸாக்ட் நம்பர்னா 10,536 இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணியிருக்கோம். நிறைய பசிப்பிணி மருந்தகமாக மீனாட்சி மருத்துவமனை அமையணும்னு அப்போ அவர் லேப்டாப் திறந்து குறும்படங்களை காமிச்சார். அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். முதல்ல இந்த அறம் செய்து பழகு இந்த இனிஷியேட்டிவ் முதல்ல மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும். ஆக்சுவலாக என் வாழ்க்கையில் 2 சம்பவம் நடந்தது. ஒன்று நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது என் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற போது, அப்போது ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணுங்கிறது முக்கியமானது. எங்கள் அப்பாவுக்கு சுகரில் நாங்கள் கால் எடுத்து அப்புறம் 1 இயர் கழிச்சு இறந்து போனார் எங்கள் அப்பா. அப்போது ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்போது முதல்ல வர சேர்ந்து அப்பா உயிர் முக்கியம்னு ஒன்று இருக்குது. 2வது ஹாஸ்பிட்டல் செலவுக்கு என்ன பண்ணுறது தான் முக்கியமாக இருந்தது. அது மிகப்பெரிய வேதனை. ஏன்னா அன்றைக்கி தேதிக்கு நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேன். எல்லோரும் என்னை கேள்வி கேட்டாங்க, காசு அப்பாவை சேர்த்துட்டேன் ஆனால் காசுக்கு என்ன பண்ணுவோன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு இப்படி ஒன்று இருந்தால் எங்கள் அப்பா விட மாட்டான்ல, எங்கள் அப்பனுக்கு ஒன்றுக்குமா நான் எப்படி விட முடியும் அப்படின்னு. அப்படி தேதி ஏதோ ஒன்று பண்ணி அப்பா ஒரு வழியாக சேவ் பண்ணும். பட் ஆனால் முன்னாடி நிற்கிறது இல்லாதவங்களுக்கு முதல்ல முன்னாடி நிற்கிறது பணம் தான். எப்படி பணத்தை கட்ட போகிறோங்கிறது தான். ஸோ அந்த பயத்தை, நோயை விட அதை கட்ட போகிற ஃபீஸ் தான் முதல்ல பெரும் பயமாக இருந்தது. அந்த பயத்தை போக்கியிருக்கீங்க முக்கியமாக, அதுதான் மிகப்பெரிய புண்ணியம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நல்லா இருக்கணும், இந்த அறம் செய்து பழகினும் ஆழமாக வளரணும், வேறு விடணும். நான் முதல்ல நினச்சேன் நல்லது தான் பண்ணுறாங்க, நம்மளாம் கேள்விப்பட்ட வரைக்கும் நல்லது பண்ணும்போது எதுக்கு விளம்பரம் அப்படின்னு. அதுக்கான விளக்கத்தை அவர் ரொம்ப அழகாக கொடுத்தார். முக்கியமாக இது விளம்பரங்கிறது ரொம்ப முக்கியம், இது இலவசமாக பண்ணுறவங்கிறது ரொம்ப முக்கியம், அதை முதல்ல அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு ரொம்ப கவனம் செலுத்திருக்காரு. ஆனால் இதோட பெரிய அழகு என்னென்னா, அவர் டாக்டர் குருசங்கர் அவர்களே அதில் நடித்தது. ஏன்னா அவரை அங்கே பார்க்கும்போது, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் அதோட நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் ஆழமாகவும் ஆகுது. ஸோ பார்க்குற பாமர மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் முக்கியமாக அவரோட முகம், அவரோட பேச்சு அது ரொம்ப நம்பிக்கையாகவும் இருக்குது, நம்புகிற மாதிரியும் இருக்குது, நம்புகிற மனுஷன் தான். ஸோ அதனால் அவர் நடித்தது தான் மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் கொடுக்குது. ஸோ அதுக்கு முதல்ல தேங்க்ஸ். அப்புறம் இந்த அழகு தமிழில் வச்சுங்க, அறம் செய்து பழகுங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. தர்மோதய படம் எங்கள் இயக்குனர் சொன்ன மாதிரி, அந்த படத்தில் நடிக்கிறது முன்னாடி வரைக்கும் நான் பேஷண்ட்டாக போயிருக்கேன். நான் டாக்டராக இருந்து பேஷண்ட்டை பார்க்குற நடிப்பாக இருந்தாலுமே அது ஒன்று இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு பாட்டி ஒன்று வந்தாங்க, ஒரு ஷாட்டில் பாட்டி ஒரு குழந்தெல்லாம் இருக்கும், ஒரு பாட்டி ஒன்று வந்தாங்க, கண்ணு தெரியலன்னு. அவங்களுக்கு தெரியல நான் நடிக்க வந்திருக்கேன்னு அவங்களுக்கு தெரியல. நிஜமாக அவங்களுக்கு கண்ணு தெரியல. ஆக்சுவலாக என்னால் சீரியல் பார்க்கும்போது அந்த அம்மா சாதாரணமாகவே சொல்கிறாங்க அவங்க. ஸோ அதை உட்காந்து கேட்குறது, அதை க்யூர் பண்ணுறது, நடிக்கும்போதே அவ்வளோ மனசுக்கு ஒரு நிறைவை கொடுக்குதுன்னா, இத்தனை பேரோட 10,500 மேற்பட்டவங்களோட குறைகளை தீர்த்து வச்சவங்களுக்கு எவ்வளோ மனநிறைவையும் ஆசீர்வாதத்தையும் கிடச்சுன்னு தெரியுது. பட் நீங்கள் நல்லா இருக்கணும், இன்னும் 50 வருஷம் இல்லை 100 வருஷத்துக்கு நீங்கள் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். ஆக்சுவலி ரம்யா சொன்ன மாதிரி நான் நேற்று ஒரு ஹோல் டே மதுரையில் இருந்தேன் வித் த மதுரை மிஷன் ஹாஸ்பிட்டல். And I met this lovely couple, Dr. Guru Shankar and Kamini. And கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஐ தாட் இந்த செகண்ட் டைம் பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வராதுன்னு, பட் இட் டஸ் ஹேப்பன். ஐம் ஷூர் ஆல் ஆஃப் யூ ஆல் அக்ரீ வித் மீ ஹியர். நான் நேற்று சொன்ன மாதிரி ஐ திங்க் எல்லாருக்கும் பணம் இருக்கலாம், டைம் இருக்கலாம், பட் டு ஹாவ் அ பிக் ஹார்ட் அது கண்டிப்பாக ஒரு ரேரிட்டி. வெரி ஃபியூ பீப்புள் ஹாவ் தட். ஸோ amidst his busy work and schedule இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணுறது ஒரு ரொம்ப மிகப்பெரிய it takes a very, very big heart to do it. So hats off to you guys and congratulations again. And எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு, especially considering I was part of this yesterday. இன்னைக்கு திருப்பியும் I feel like I'm part of them and I'm watching this all over again. So thank you for having me here. And நேத்தி Dr. Guru Shankar என்கிட்ட சொன்னார் thank you for coming, but I should say thank you for having me. This was ஒரு eye opener மாதிரின்னு சொல்லலாம், to realize how blessed we are. And நேற்று இன்னும் என்ன கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்ததுன்னா, ஐ காட் டு சி ஆல் த பீப்புள் இன் த வீடியோ. அவங்க அந்த ரியல் பீப்புள்.
அண்ட் அவங்க வந்து பேசி இன்ட்ராக்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு வர முடியல, ஏன்னா அது ஃப்ரம் இன்டீரியர் மதுரை. அண்ட் அது ரொம்பவே நல்லா இருந்தது பிகாஸ் இட் கேரிஸ் மோர் வெயிட். ஏன்னா இது எல்லாமே ஒரு ட்ரூ ஸ்டோரி, நிஜமாவே நடந்திருக்கு. And I met all of them, the families, the children, and it was a very, very memorable day. So thank you. I'm very happy to be sharing this in Chennai again. Thank you. அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், 28 வருஷத்துக்கு மேலே, கிட்டத்தட்ட 30 வருஷமாக நாங்கள் வந்து மதுரையில் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை இருக்குது. 4 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தேன். நாங்கள் மருத்துவத்தை கல்வியிலே இப்போ காலடி வச்சுருக்கோம். ஒரு நர்சிங் காலேஜ் கட்டியிருக்கோம். ஸோ வி ஆர் இன்டு டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஹெல்த் கேர். பட் 30 வருஷமாக நாங்கள் இருக்கிறோம். இதில் 2 விதமாக எங்களுடைய ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன் ஆகும். ஒன்று வந்து எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போலையும் பணம் இருக்கவங்ககிட்ட பணம் வாங்கி மருத்துவம் அவங்களுக்கு கொடுக்குறோம். பட் சில ஃபீல்டு நீங்கள் பார்த்த மாதிரி பல லட்ச கதைகளில் இருந்து பிறக்கி எடுக்கப்பட்ட 5 கதை தான் இது. உதடு பிளவு ஒரு குழந்தைக்கு, ஜனனிக்கு நீங்கள் பார்த்தீங்க. உதடு அன்னப்பிளவுனுவோம், கிளெஃப்ட் லிப் அண்ட் கிளெஃப்ட் பேலட். அந்த டிசீசஸ்க்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக பண்ணுறோம். இது வரைக்கும் 10,000 பேருக்கு மேலே, எக்ஸாக்ட் நம்பர்னா 10,536 இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணியிருக்கோம். 1000 குழந்தைக்கு மேலே புற்றுநோய் வரும்போது புற்றுநோயில் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை உயிரை காப்பாற்றிருக்கோம். ஸோ கிட்ஸ் வித் கேன்சர் have been cured. 80% குழந்தைகளுக்கு புற்றுநோய் வந்தால் அவங்களை காப்பாற்றலாம். பெரியவங்களுக்கு அப்படி கிடையாது. எந்த ஸ்டேஜில் இருக்கோ அதை பொறுத்து தான் காப்பாற்ற முடியும். ஸோ 1000 குழந்தைக்கு மேலே நாங்கள் அந்த சிகிச்சை பண்ணியிருக்கோம். ஹாஸ்பிஸ் சென்டர் மதுரையில் நாங்கள் மட்டும்தான் வச்சுருக்கோம். ஸோ அப்படி நிறைய நல்ல காரியம் பண்ணியிருக்கோம். பட் இத்தனை வருஷம் பண்ண இந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு ஏன் ஒரு குறும்படமாக எடுத்து போடணும்? ஏன் இந்த அறம் செய்து பழகு, அதுவும் ஏன் மெட்ராஸில்? இந்த கேள்விக்கு பதில் வந்து இன்னொரு உண்மை கதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். மதுரை பக்கத்தில் திண்டுக்கல்ல உமா நாராயணன் ஒரு தம்பதியினர். ரொம்ப வருஷம் அவங்களுக்கு குழந்தை இல்லை. ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணி கடைசியாக அவங்களுக்கு குழந்தை வரம் கிடச்சிருக்கு. குழந்தைய பார்த்தா அந்த குழந்தைக்கு நீங்கள் படத்தில் பார்த்தது போல் கிளெஃப்ட் லிப், இந்த உதடு சேரல. இப்போ பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். சொந்தக்காரங்களும் அஸ் யூஷுவல் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. they started abusing their parents. ஸோ அதில் மனசு உடஞ்சி போய் அந்த பெற்றவங்க பல இன்னல்களை தாண்டி சரி எப்படியோ நம்ம பிள்ளையை காப்பாற்றணும், நம்ம பிள்ளைக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு மருத்துவமனையுடைய கதவையும் தட்டுறாங்க. 7 மருத்துவமனைகளுக்கு போகிறாங்க. ஒன்று மருத்துவமனையில் வசதி இருக்குது, அதாவது நல்ல பிளாஸ்டிக் சர்ஜன் எல்லாமே இருக்காங்க. பட் அதுக்கு பே பண்ணுற வசதி இவங்க கிட்ட இல்லை, பேஷண்ட் கிட்ட இல்லை. மருத்துவமனையில் வசதி இருக்குது வைத்தியம் பார்க்க, ஆனால் அந்த மருத்துவமனையை அணுகிற வசதி பேஷண்ட் கிட்ட இல்லை. சரி இலவசமாக பார்க்குற மருத்துவமனை சிலதுக்கு போகலாம் அப்படின்னு போனாங்கன்னா அந்த மருத்துவமனை இலவசமாக பார்க்குற மருத்துவமனைகளில் கூட இந்த வசதி கிடையாது. ஏன்னா இதுக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் தேவை, ஒரு தனி டீம் தேவை, அந்த காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஒன்று மருத்துவமனையில் வசதி இருக்குது, பேஷண்ட்டை வசதி இல்லை. இல்லை ஃப்ரீயாக பார்க்குற மருத்துவமனைகளில் போகும்போது அந்த ஃபெசிலிட்டிஸ் அந்த மருத்துவமனையில் அவைலபிளாக இல்லை. ஸோ அந்த டைகாட்டமி இருந்துச்சு. 7 மருத்துவமனைகள் கதவு தட்டுறாங்க. 2, 3. ஒரு நிமிஷம் உங்களை அந்த பெற்றவர்களுடைய இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை, அதை நான் காப்பாற்ற முடியலன்ற வழியோடு அவங்க நொந்து உட்கார்ந்து இருக்கும்போது அந்த அம்மா வந்து கடைசியாக சொல்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக வைத்தியம் பார்க்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன், நம்ம அங்கே போய் ட்ரை பண்ணுவோம், ஒரு அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னு. அவர் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, அதுவும் ஒரு தனியார் மருத்துவமனை தானே, அங்கேயும் காசு வாங்கிட்டு தானே வைத்தியம் பார்ப்பாங்க, அதுவும் அவ்வளோ பெருசாக இருக்குது. எங்கள் மருத்துவமனை மதுரையில் 1000 பெட்ஸ் உள்ள இருக்கிறதுலே பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நாங்கள் தான். அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் எப்படி நம்ம போய் அஃபோர்ட் பண்ண முடியும், காசு கொடுத்து வைத்தியம் பார்க்க முடியும்? அதனால் அங்கே போக வேணாம் அப்படின்றார். அந்த மாதிரி சொல்லி இல்லைங்க ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. மோஸ்ட் ஆஃப் த டைம், இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் ஆல் த டைம், எல்லா வாட்டியுமே இந்த எல்லா கதைகளுமே இது மட்டும் இல்லை, எங்ககிட்ட வர எல்லா பேஷண்ட்டோட கதைகளும் பார்த்தீங்கன்னா
விடாமல் தன்னுடைய குழந்தைக்காக போராடுறது ஃபைட் பண்ணுறது அம்மா மட்டும்தான். மதர் தான் எப்பயுமே ஷி வில் ஃபைட். அவங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்பிரிட், அவங்களுக்கு இருக்கிற அந்த தைரியம், அந்த கரேஜ், ஐ திங்க் அதை வந்து மேட்சே பண்ண முடியாது. வேறு எந்த ஒரு ஃபீல்ட்லேயுமே மேட்ச் பண்ண முடியாது. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் உமா குழந்தைய தூக்கிட்டு வராங்க எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. உமாவோட ஹஸ்பண்ட் வரல, நாராயணன். எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க பேஷண்ட்டை. எங்கள் டாக்டர் பேர் பஞ்சவர்ணம். அவருக்கு வைத்தியம் பார்க்குறோம். அவர் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு பேஷண்ட்டை. தென் அந்த பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணுறோம். சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல், எல்லாம் பிரச்சனையும் சால்வ்டு. இது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு பிரச்சனை ஜனனிக்கு வந்தது. இன்னைக்கு எப்படி அந்த பொண்ணு பாடிச்சுன்னு பார்த்தீங்களா? அந்த குழந்தைய தூக்கிட்டு சரி பண்ணிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாரு. எங்கள் ஹாஸ்பிட்டல் நர்ஸும் டாக்டரும் போய் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அம்மா அழுதுட்டு இருக்கு. ஏம்மா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு, ஏம்மா அழுகிற? இப்போ குழந்தை நல்லா இருக்குமா, இனி எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். அந்த மாதிரி சொல்லுது, ஐயா என் பிள்ளைக்கு என்னால் வைத்தியம் பார்க்க முடியல, என் பிள்ளைக்கு இருக்கிற பிரச்சனையை என்னால் சரி பண்ண முடியல, நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணிட்டார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை, இந்த சம்பவம் எனக்கு நிறைய கோபத்தை உருவாக்குச்சு. காரணம் 10,000 பேருக்கு மேலே நாங்கள் இலவசமாக பண்ணுறோம் மதுரையில். 30 வருஷமாக மதுரையில் இருக்கோம். ஆனால் மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில், திண்டுக்கல்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு கூட தெரியல அது. அப்போ தான் முடிவு எடுத்தோம், நல்ல காரியம் பண்ணால் மட்டும் பத்தாது, அதை 4 பேருக்கு சொல்லணும். இதில் உருவானது தான் அறம் செய்து பழகு. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் திரைச்சிற்பிகளே, மருத்துவ உலகில் புதிய புதிய சகாப்தங்களை படித்து கொண்டு இருக்கும் தம்பி டாக்டர் குருசங்கர் அவர்களே, அவரது துணைவியார் காமினி குருசங்கர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் நிகழ்வும் கலந்து கொண்டு வந்திருக்கும் நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி குருசங்கர் என்னிடம் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு என்னை அன்பழைப்பின் பேரில் வந்தபொழுது அந்த தம்பியிடம் நான் சொன்னேன், தம்பி இந்த துறைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, இது நிறைய பசிப்பினி மருந்தகமாக மீனாட்சி மருத்துவமனை அமையணும்னு. அப்போ அவர் லேப்டாப் திறந்து குறும்படங்களை காமிச்சார். அதுக்கப்புறம் நான் பேச முடியலை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு மேலே 10 மடங்கு அந்த தம்பி இருக்கார். உண்மையிலே எங்கள் குடும்பத்து நண்பர் எம்ஜிஎம் நிறுவனத்தை சார்ந்த சந்திரசேகர் அவருக்கு நல்ல மருமகன், நல்ல மகனாக வாய்த்திருக்கிறார். உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு கலைஞர் விளக்கமாக டாக்டர் குருசங்கர் அவர்களும் அவரது துணைவியாரும் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட குறும்படங்களை எடுத்து அதை இந்த நிகழ்வில் மட்டுமல்ல, உலகமே பார்க்கும் மண்ணும் அத்துணை யூடியூபிலும் நீங்கள் அதை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்குரிய முயற்சி இன்றைக்கே நான் எனது நண்பர் சித்தார்த் அவரிடம் சொல்லி, உலகமெல்லாம் இது சென்றடைந்தால் அத்துணை மருத்துவமனைகளும் மருத்துவர்களும் தங்களால் என்ற உதவிகளை இந்த படத்தின் மூலமாக ஒரு காலத்தின் கல்வெட்டாக இதை எடுத்துக்கொள்வார்கள். ஆகவே இந்த பணி சிறந்திடவும், நல்ல மகனாக வாய்த்த தம்பி குருசங்கர் உண்மையிலேயே ஈரமனம் ஈகைகுணம் கொண்ட அந்த தம்பி, தந்தை மகர் காக்கும் நன்றியா, மகன் தந்தை காட்டும் உதவியா, குரல் வழி வாழும் குணக்குன்றாக அந்த தம்பி விளங்கி கொண்டிருக்கிறார்.